ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கறி தொக்கு, நல்லா சுவையான மணக்கிற கறி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த பக்கம் குக்கரில் கறியை வேக வச்சாச்சு. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப வாசனை ஹெவியாக இல்லாத அளவுக்கு லைட்டாக ஒரு சின்ன பட்டைத்துண்டு, ஒரு கிராம்பு, கொஞ்சோண்டு கடற்பாசி, அது மூணுத்தையும் போட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்சு ஒரு 2 வெங்காயத்தை என்ன பண்ண போகிறோம், அதில் போட்டு நம்ம வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு வதக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாகும் வரைக்கும் வதக்கிட்டு, இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கும் ஒரு நல்லா ஸ்மெல்லு நல்லா வரும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்ட பிறகு பொடியாக நறுக்கின தக்காளி, ஒரு பெரிய சைஸ் ஒன்று தான், அதை ஒன்று நல்லா நறுக்கிட்டு அதை அதில் வெங்காயத்து கூட போட்டு அதை நல்லா வதக்க போகிறோம். நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவனது அதை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, இப்போது தேவையான கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அது கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அதில் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக என்ன பண்ண போகிறோம், அந்த எண்ணெயிலேயே 2 கிளறிட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த வேக வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த வேக வச்ச கறியோட தண்ணி கறி எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், இந்த கடாயில் எடுத்து கொட்டியாச்சு. கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷமோ, சிம்மில் ஒரு 5 நிமிஷமோ வச்சிங்கன்னா சுவையான கறி தொக்கு ரெடி ஆயிடுச்சு.